விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். சூப்பராக சாமி வேலை ஆச்சு. சாமி வேலையை முடித்தாதான் நமக்கு அடுத்த வேலையே சுறுசுறுப்பாக ஆகும். வாஷிங் மிஷின்லேயே கொஞ்சம் துணி வந்து நிறையா இருந்துச்சு, அதான் போட்டு விட்டுட்டேன். இப்போ போட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் துவைச்சிப்பேன். இப்போ நைட்டு போட்டு லிக்விட் போட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு நல்லா ஊறட்டோன்னிட்டு விட்டுடுவேன். மேலே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவேன். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாசல் பெருக்க எழுந்திருக்கும் போது சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னா துவைச்சிரும். எனக்கு அவ்வளோ நேரம் ஊறினா தான் துணி வந்து நல்லா அழுக்கு போன மாதிரி இருக்குது. அதனால் நான் அப்படி தான் துவைக்கிறது. டிஷ்வாஷர்லேயும் ஜாமான் வந்து ஒரு லோடு போட்டுட்டு இதெல்லாம் அன்லோட் பண்ணணும். எடுத்து வச்சுட்டு ஒரு லோடு போட்டது விளக்குறது இருக்குது. இதெல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷினுக்கு ஜாமான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாமான் வந்து இன்றைக்கி நிறைய சேர்ந்துருச்சு. இன்னொரு மிஷினுக்கு ஜாமான் இருக்குது. இதெல்லாம் போடணும். காஃபி போட்டு குடிச்சிட்டு இதெல்லாம் மிஷினில் போட்டுட்டு தான், டிஷ்வாஷரில் போட்டு தான் நான் வந்து சட்னி அரைக்கணும். பார்ப்போம். புழுக்கம் தாங்கலைன்னு ஒரு ஃபேன் ஒன்று, குட்டி ஃபேன் ஒன்று வாங்கி, பெரிய ஃபேன் ஒன்று வச்சுருந்தேன், அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் குட்டி ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக தான் காற்று வருது, ரொம்பலாம் காற்று வரல, லைட்டாக தான் வருது. சரி, ஏதோ புழுக்கத்துக்கு போதும் அப்படின்ட்டு வச்சிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சாயந்தரம் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு சூடாக காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அடிக்கிற வேலைக்கு ஜில்லுட்டு குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. இருந்தாலும் அந்த நமக்கு சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் காஃபி குடிக்கலன்னா கொஞ்சம் நமக்கு வேலை சுறுசுறுப்பாகாது. காலையில் குடிக்கிற மாதிரி சாயந்தரமாக காஃபி குடித்தாதான் கொஞ்சம் நமக்கு வேலை சுறுசுறுப்பாகும். அதனால் நான் காஃபி போட்டுட்ருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி போட்டுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் செய்ய போகிறேன். தோசை தான். அதுக்கு வந்து சட்னி, வெங்காய சட்னி, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சட்னி அரைக்க போகிறேன். சட்னி அரைச்சிட்டு கொஞ்சம் நேற்றுக்கு செஞ்ச இட்லி கொஞ்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதை கொஞ்சம் இட்லி உப்புமா சீரகம், நாங்கள் அதை வந்து சீரகம் தான் சொல்லுவோம். அந்த உதுத்து போட்டு வெங்காயம்லாம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதை நாங்கள் சீரகம் தான் சொல்லுவோம். அதை கொஞ்சம் செய்ய போகிறேன். கொஞ்சமாக சட்னி, ஆனியன் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். உனக்கு ஆசை பண்ணாமல் சும்மா தானே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 ரூபா பாக்கெட் புரு வந்து 2 ரூபா பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாட்டிலில் வந்து காஃபி தூள்லாம் வாங்கினோம்னா நம்ம திறந்து மூட காற்று போயிடும், வாசனை போயிடும். காஃபி தூள் வாசனை போயிடுது, டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது காஃபி குடிக்கும்போது. அதனால் நான் எப்போவுமே இந்த 2 ரூபா புரு தான் வாங்குவேன். எனக்கு வந்து நான் சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுப்பேன். ப்ரௌன் சுகர் தான் போடுவேன். ப்ரௌன் சுகர் காலி ஆகிடுச்சு, அதனால் இப்போ சக்கரை போட்டுக்கிறேன். அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டேன். சூப்பரான நல்லா கம்மன்னு வாசனையாக புரு காஃபி ரெடி ஆகிடுச்சு. சூடாக காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். என் பொண்ணுக்கு காஃபி கொடுத்துட்றேன். என்ன பண்ணிகிட்ருக்க பார்த்து
ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னு சொன்னாங்களே, நான் ஏற்கனவே என் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும். நான் ஏற்கனவே வந்து இந்த ஃபேன் தான் கிச்சனில் வச்சுருந்தேன். அது கைட்டி ஒரே அழுக்காக இருக்குது, என்ன பிஸ்காக இருக்குன்னு கைட்டி கழுவ போனது ஒயர் என்னாச்சுன்னு தெரியல, ஓட மாட்டேன்னது. அதனால் எடுத்து வச்சுட்டு நான் சரி பண்ணுறோமா அப்படின்ட்டு என் பொண்ணு எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்ருக்கேன். காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சீரியல் ஓடிட்டுருக்கு டிவியில். சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து தோல் வயிட்டுட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கழுவிட்டு அதையும் அதில் போட்டு வதக்கிக்கலான்ட்டு போட்டுட்டு, காரத்துக்கு வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு அது கூட நல்லா தவளை வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா தவளை வதங்கினா தான் சளி பிடிக்காது. வெங்காயம்லாம் வந்து வெங்காய சட்னிலாம் சிலவங்க சொல்லுவாங்க சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா தவளை வதக்கிட்டோம்னா சளி பிடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும் சட்னி. நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான சட்னி சால்ட்டும் போட்டுக்கலாம். சட்னி நம்ம எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிட்டி விட்டுட்டு நல்லா தவளை வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். சூடாக அரைச்சோம்னா மேலே தெரிச்சிடும், மூடி திறந்துக்கிட்டு மேலே தெரிச்சிடும். அதனால் நல்லா ஆறணும், நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம சட்னி அரைக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே சீரகத்துக்கும் தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்து ஸ்டவ்வில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா இந்த பச்சை மிளகாய் பொரிஞ்சு வரும், நல்லா வாசனையாக பொரிஞ்சு வரும். பச்சை மிளகாய் வதங்கவும் கடலைப்பருப்பு செவரவும் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதனால தான் நான் கடலைப்பருப்பு கூடயே போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் ரெண்டும் ஒன்றா செவந்து வரும். அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுட்டு அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரகம் வந்து, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி மீந்ததுன்னா வீணாக்காமல் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்ருவோம். அதோட கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து இந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம இட்லிலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுவாங்க சிலவங்க, அந்த மாதிரி போட்டோம்னா இட்லியில் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும், சரியாக வதங்காது. மஞ்சத்தூள் வந்து பச்சை வாசனை போகணும், அதனால தான் நான் முன்னாடியே வந்து போட்டு வெங்காயத்தை கூட போட்டு வதக்கிடுவேன். ஒரு 5 இட்லி தான் இருந்தது. 5 இட்லி வந்து உதுத்து வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்க நல்லா பொல பூவாட்டம் உதுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வாட்டமாக இருந்தது. உப்பு வந்து இட்லியிலே உப்பு இருக்கும், இருந்தாலும் நான் அந்த வெங்காயம்லாம் போட்டதுனால கொஞ்சம் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டு அதோட கூட போட்டுட்டு இட்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இட்லி போட்டுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டு அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து இட்லியில் இறங்கணும். இட்லிலையும் கொஞ்சம் சூடாகணும். நம்ம இட்லி போட்டுட்டு உடனே எடுத்துடக்கூடாது, நல்லா 1 நிமிஷத்துக்கு கிண்டி விடணும். எல்லா இட்லியும் போட்டுட்டு நல்லா அடியிலேருந்து பரட்டி நல்லா கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும், வானலில் வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உப்பு காரம் எல்லாம் இட்லியில் ஒன்று சேர்ந்து ஒரே ஈவனாக கிளறி விட்டோம்னா சூப்பரான சீரகம் ரெடி ஆகிடும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சீரகம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை மேலே கிள்ளி போட்டால் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் அது போடலை.
சீரகமும் ரெடி ஆகிடுச்சு. சட்னி வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு சட்னியும் அரைச்சிட்டு, சட்னி அரைச்சதுக்கப்புறம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு சட்னிக்கும் தாளித்து கொட்டிட்டு சூப்பராக வந்து ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எங்களோட ஃபேவரெட்டு வந்து இந்த சட்னி தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தோசை ஊற்றிட்டு மொறு தோசை ஊற்றிட்டு இந்த சட்னி அரைச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சூப்பரான சட்னி அரைச்சதுமே என் பொண்ணு பசிக்குது சீக்கிரம் தோசை ஊற்றுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு தோசை ஊற்றிடலான்ட்டு ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு எல்லாம் மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றணும். நான் பசங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் கேட்பாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஊற்றினா பிடிக்காது. மொறுன்னு இருந்தால் பிடிக்காது. நைஸாக எனக்கு நான் கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கணும், ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப மொத்தம்னா மொத்தமாக இருக்கக்கூடாது, தடியாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கணும் எனக்கு. மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றிரும் நல்லா வறண்டு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். மாவு ஊற்றிட்டு உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம மாவு ஊற்றிட்டு உடனே எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு வந்து ரோஸ்ட்டு மாதிரி வராது, மொறுன்னு வராது, தோசை சாஃப்டாக ஆகிடும். அதனால் தோசை வந்து கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை திருப்பியால் மேலே இருக்க மாவெல்லாம் அப்படியே தள்ளி விடணும். இப்படி தள்ளி நம்ம தேய்ச்சிட்டோம்னா திருப்பி போடுறதால ஒன் சைடு தோசை மாதிரி அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படி இருக்குது பாருங்கள், தோசை எல்லாம் மொறுன்னு இருக்கும். என் பொண்ணுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த தோசையும் ஊற்றிக்கலான்னுட்டு அந்த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக தீத்தணும். அதுதான் மாவில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம நைஸாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக சட்னி பாருங்கள், இந்த சட்னிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொண்ணுக்கு வச்சு கொடுத்துட்டேன். சீரகமும் கிளறி வச்சது அப்படியே இருக்குது. இன்னும் யாரும் சாப்பிட்றதுக்கு உட்காரல. என் பொண்ணு மட்டும் பசிக்குதுன்ட்டு கேட்டதுனால தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு சட்னி எல்லாம் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுமா சொன்னான் என் பொண்ணு. தோசை ஊற்றி சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அடுப்பெலாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு மறுநாள் காலையில் எழுந்துச்சி வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பெலாம் அப்படியே பிசுக்காக போட்டுட்டு நம்ம போய் படுக்கக்கூடாது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அடுப்பை வந்து காலியாக வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அடுப்பை சும்மா திறந்து போடக்கூடாது. அடுப்பு மேலே ஏதாவது ஒரு ஏனம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சாதம் வந்து ஒரு பிடி சாதமாவது வச்சு அடுப்பு மேலே வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு பக்கத்தில் உப்பு டப்பா வைக்கணும் அப்படின்ட்டு எங்களோட பாட்டிலாம் சொல்லுவாங்க. எங்களோட ஆயா சொல்லுவாங்க. அந்த பழக்கப்படி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த பழக்கப்படி எனக்கு அதுவே வந்து பழகிடுச்சு. அந்தமாதிரி தினமும் நான் ஒரு பிடி சாதமாவது வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு உப்பு டப்பா எடுத்து பக்கத்தில் வச்சுருவேன். நைட்டு சாமி வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.